இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு வார்த்தை என்னவென்றால் கூட்டு கொடுக்கிற மாதம். நான் ஆவிக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் அநேக வாழ்க்கையில் நன்மை செய்திருக்கிறார் என்று இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்த நேரத்தில் கர்த்தர் தந்ததான வார்த்தை கர்த்தரோடு இருந்தால் தனிமையும் இனிமையாகும். எழுதுகிறதான தேவர்களை எழுதி வைக்கப்படுங்கள். நான் தனியே இருக்கிறேன் என்று சொல்லும் போதாலே கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று மகிழ்ந்து கொண்டிருக்கிற பக்தர் சொல்வது போல கர்த்தரோடு இருப்பாய் என்றால் உங்கள் தனிமையும் இனிமையாய் மாற கர்த்தர் அனுகிரகம் செய்வார். எழுந்தவர்கள் வாசிக்க கேட்போம். ஏசாயா 49 அதிகாரம், ஏசாயா 49 அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது நீ இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே. என் நண்ப தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிறதான நேரத்தில் அவர் சொல்லுகிறதான காரியத்தை பாருங்க. நான் தனித்திருந்தேன் ஆண்டவரே, நான் சிறைப்பட்டிருந்தேன் ஆண்டவரே, நான் நிலையற்று இருந்தேன் ஆண்டவரே. ஆண்டவரிடத்துல என்னென்ன சப விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறோம். அப்பா, நீ என் வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சபையை நீ வந்திருக்கிறாயோ முடிவிலே அது விளங்கும் என்று சொன்னது போல இந்த மாதம் முடிவதற்குள்ள நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்கிறது பாருங்க, இதோ நான் ஒன்றியா இருந்தப்பட்டிருந்தேனே, இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கிறது. என் வாழ்க்கை எப்படி ஆண்டவரே? என்னுடைய நண்பு தேவ பிள்ளைகளை, என்னை கேட்கிற எந்த பிள்ளைகளா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு காரியத்தை என்னால் சொல்ல முடியும். உலகத்தில் இருப்பவனிலும் அவர் யாரு? பெரியவர். பெரியவர் எனக்கு என்ன காரியங்களை செய்வார்? அவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லுகிறவர்கள் ஆமென் என்று சொல்லுவார். என் நண்பு தேவ பிள்ளைய தனியா விடப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிறியா? எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, குடும்பம் இருக்குது, ஆனா நான் தனியா இருக்கிறேன். ஈசப்பா சொல்றாங்க, உன் தனிமை இனிமையாகும், நீ கர்த்தரோடு இருப்பாய் என்றார். என் நண்பு தேவ பிள்ளைய 23வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. 49:23 இரண்டாம் பகுதி. நான் கர்த்தர், எனக்கு இதெல்லாம் யார் ஆண்டவரே கொடுக்கிறது? நான் தான் செய்வேன். வேதம் சொல்கிறது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள். இன்னைக்கு உலகம் யார் யாருக்காகவோ போய் காத்திருக்கிறது. இன்றைக்கு நான் யாருக்காய் காத்து கொண்டிருக்கிறேன்? வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பொருள்கள் அடைந்து கழுகுகளை போல செட்டையை அடித்து நான் வேலை போக முடியவில்லை என்றால் நான் காத்திருப்பது ஆண்டவருக்காக அல்ல, உலகத்திற்காக. வேலையில மேனேஜர் சீக்கிரம் சொல்லிட்டாரு, குடுகுடு ஓடும். ஆனா சர்ச்சுக்கு வரணும்னா நான் எப்படி ஓடுனா ரொம்ப ஸ்லோவா ஓடும். என் நண்ப தேவ பிள்ளைகளை, தேவ சமூகத்திற்கு வருகிறதான நேரத்தில் என்னை படைத்தவரை பார்த்து நான் போகிறேன் என்று யார் ஓடி வருகிறாரோ கர்த்தர் அந்த பிள்ளைகளின் காத்திருக்கிறதை நேரத்தை அங்கீகரிப்பார். வேதம் சொல்லுகிறது, எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று. அப்பொழுது எப்பொழுது? தேவனை பார்க்க வரும் பொழுது, தேவனை தேடி வரும் பொழுது, அவரை பாடுகிற பொழுது, அவரை ஆராதிக்கிற பொழுது. இன்றைக்கு அநேகருக்கு நான் செய்தி வரணும். ஆனா ஆராதனைக்கு யார் வந்தால் ஆண்டவர் ஒருவரே அறிவார். இந்த கல்யாணத்துக்கு போகும்போது எப்படி போகும்போது, கல்யாணம் எத்தனை மணிக்கு, எப்ப சாப்பாடு போடுவாங்க? என் நண்பு தேவ பிள்ளைகளே, தேவ சமூகம் சாப்பிடுகிற இடம் மாத்திரம் அல்ல, ஆவியானவரை ஆராதிக்கிற இடமும் கூட. நான் எவ்வளவு ஆராதிக்கிறேனோ அவ்வளவு சாப்பாடு ஆண்டவர் எனக்கு வந்தியை நிரம்ப நிரம்ப அவர் எனக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். எத்தனை பேருக்கு ஆசை? என் பந்தி நிரம்பி வழிய வேண்டும் ஆண்டவரே, என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் ஆண்டவரே. வழிய வேண்டும் என்றால் என் நண்பு தேவ பிள்ளைகளை தேவ சமூகத்தில் தனிமைப்படு, கர்த்தருனை உயர்த்துவார். என் நண்பு தேவ பிள்ளைகளை 14வது வசனம் சொல்லுகிறது, நீங்க எங்க இருக்கிறீங்க? வாசிக்க பார்ப்போம். நிறைய பேருக்கு தெரியல, நான் என் புருஷனோட இருதயத்துல இருக்கிறேன், நான் நடிகனோட இருதயத்துல இருக்கிறேன், எனக்கு பிரியமானவருடைய மனதில் இருக்கிறேன். இல்ல, நான் இருப்பது ஆண்டவருடைய கையில. ஆண்டவருடைய கையில இல்லாத படியினாலே அநேக குடும்பத்தில் இருக்கிற அநேக மருத்துவரோட ஃபைல்ல இருக்கிறீங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கையில இருந்தேன்னா
மருத்துவரோட ஃபைலுக்கு போக மாட்டேன். நீ மருத்துவரோட ஃபைலுக்கு போயிட்டனா ஏசப்பாவுடைய பஞ்சம் நீ ஃபைல் ஆயிட்டனா இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன் கையில் பிரயாசத்தை நீ சாப்பிட வேண்டும் என்றால், உனக்கு வாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்க வேண்டும் என்றால், உன் ஆசீர்வாதங்கள் பொத்தலான பைகளுக்கு போகாமல் இருக்க வேண்டும் என்றால், கர்த்தரோடு இருந்து பழகு, கர்த்தரோடு வாழ்ந்து பழகு, கர்த்தருக்காய் நின்று பழகு, கர்த்தருக்காய் பேசி பழகு, அவரோடு ஆராதித்து பழகுகிறவனுக்கு இவைகள் கிடைக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கொலோசர் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இந்த வாலிப நாளிலே கர்த்தருக்கு நேரத்தை கொடுப்பாய் என்றால், வாலிபத்தை ஆண்டவருக்காய் கொடுப்பாய் என்றால், ஒரு முதுமையின் நேரத்துல எங்க இன்னைக்கு நிறைய என்ன வந்துச்சு, பெற்றவங்களை பார்த்துக்க முடியலன்னா அது என்ன, முதியோர் இல்லம். நான் முதியோர் இல்லத்திற்கு போகாமல் இருக்க வேண்டும் என்றால், தேவனின் இல்லங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் அவரோடு நான் செலவு செய்வேன் என்றால், என் ஆண்டவர் முதுமையிலும் என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். 40 வயது வரைக்கும் என்னை தாங்குகிற கர்த்தர் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரோடு நன்றி செலுத்துகிறாரோ, சத்தமா கரங்களை தட்டி, அப்பா உமது இல்லத்திலே நான் வாழ வேண்டும், உம் இல்லத்திலே உம்மை துதிக்க வேண்டும். எல்லாம் இல்லை ஆண்டவரே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இளம் பிராயத்துல நுகம் என்பது ஆவிக்குரிய நுகம், வேதம் வாசிப்பது ஆவிக்குரிய நுகம், முழங்காலிட்டு செபிப்பது ஆவிக்குரிய நுகம், சபையிலே சொல்லப்படுகிற எல்லா ஆராதனைகளுக்கு வருவது அதிலும் முக்கியம், நேரம் தவறாமல் ஆலயத்தில் இருப்பது. இந்த நுகத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேனா? உலகத்தின் நுகத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேனா? ஊட்டிக்கு போறேன், ஏற்காடு போறேன், நான் எனக்கு பிரியமான இடத்துக்கு போறேன், ட்ரெயின் எனக்கு 3 மணிக்கு, யாராவது 4 மணிக்கு போவோமா? ஏன் என்னுடைய ரிசர்வேஷன் 3 மணிக்கு, நான் 3 மணிக்கு வந்துடணும். சபையிலே உங்களுடைய ரிசர்வேஷன் ஆசீர்வாத டைம் உனக்கு 8 மணி என்றால், 8 மணிக்கு நீ வரவில்லை என்றால் உனக்கான ரயில் பயணம். அப்ப நீ எங்க இருப்ப? மருத்துவனின் ஃபைலெல்லாம் இருக்கணும். கர்த்தரின் கையில் இருக்க வேண்டிய அலங்கார கிரீடமே, அலங்கோலமான பாத்திரமாய் உலகத்தில் இருக்கிறாய் என்றால், ஒரு பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, ஆவியில் கொண்டிருந்த அன்பை வேண்டாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்காய் வாழ வேண்டும் என்றால், ஆண்டவருக்காய் நிற்க வேண்டும் என்றால், அவர் என்னை கரம் பிடிக்கிறதான நேரத்திலே, எனக்கானவர் எனக்காய் வந்து நின்ற நேரத்திலே, அந்த அன்பு என்னிடத்தில் எப்படி இருந்ததோ மரண பரியந்தம் என்னிடத்தில் அந்த அன்பு இருக்கும் என்றால், என் தனிமையும் இனிமையாகும் கர்த்தரை பாதத்தில். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது நல்லது. அந்த நுகத்தை தந்தது யார் தெரியுமா? கொலோசர் 3:28 வாசிங்க. அவரே அதை தான் மேல் வைத்தார். 8 மணிக்கு ஆராதனை வைத்தது ஊழியக்காரன் அல்ல, ஆயத்த கூடுகைக்கு வரணும் வைத்தது ஊழியக்காரன் அல்ல, வாலிப கூடுகைக்கு வரணும் வைத்தது ஊழியக்காரன் அல்ல, கர்த்தரே உன்மேல் நுகத்தை வைத்திருக்கிறார். நுகத்தை நீ உடைத்து போடுமா என்றால், என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தரால் உன்னை கட்ட முடியாது. நீதிமொழிகள் 14:1 இப்படியாய் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், நுகத்தை சுமக்க முடியவில்லை என்றால் வீட்டை கட்ட முடியாது. சங்கீதம் 127:1 கர்த்தர் வீட்டை கட்டாராவில் ஆண்டவர் கட்ட ஆசைப்படுகிறார். ஆனால் மகனே மகளே, நுகத்தை நான் சுமக்க மாட்டேன் என்று நீ உடைத்துக் கொண்டிருக்கிறபடியினால் அநேக ஆசீர்வாதங்களை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, உன்னால் சுந்தரிக்க முடியவில்லை. யுத்தத்தை பார்த்து பயப்படுகிறார். யுத்தம் இல்லை என்றால் ஜெயம் கிடைக்காது, ஜெயம் இல்லை என்றால் சுதந்திரிக்க முடியாது. சுதந்திரித்தால் உனக்கு அது காணா, இல்லை என்றால் அது எகிப்து. எனக்கு இறைச்சி பாத்திரம் போதும், அன்னைக்கு நாங்க இப்படி வாழ்ந்தோம். எகிப்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிற மகனே மகளே, எகிப்து உன்னை அழித்து போடும், கானான் உன்னை வாழ வைக்கும். கானான் என்பது ஒரு பெருச்சொல். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வைத்தது யார் தெரியுமா? அவரே தன் மேல் அதை வைத்தார் என்று தனித்திருந்து. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் உண்டு. இது நாம் கொண்டு வந்த வார்த்தை அல்ல, கர்த்தர் மனதில் போடுகிற வார்த்தை. அங்கே பேர் உண்டாகுவோம் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் கூடினார்கள். ஆண்டவரின் பேர் மறைந்துவாங்க, தங்களுக்கு பேர் உண்டாக வேண்டும் என்று நினைத்தார்கள். அதை பார்க்க கர்த்தர் இறங்கினார். அவர்கள் பாஷையை தாறு மாறு ஆக்கினார். இன்றைக்கு கர்த்தர் உன்னை கைத்திருக்க வைத்திருக்கிறார் என்றார். ஒவ்வொரு தூணருக்கு ஜெபே, ஓட்டம் கூடாத, ஓட்டம் கூடுவாய் என்றால்
என்றால் முதல்ல பரிசுத்தமா தான் இருக்கும், ஆனால் போக போக பரிசுத்தங்கள் அசுத்தங்களாக மாறும். தேவையில்லாத தர்க்கங்கள் வரும், தேவையில்லாத சம்பாஷணைகள் வரும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவையில்லாத சம்பாஷணைகள் ஒழுக்கத்தை கெடுக்கும். இன்றைக்கு ஒழுக்கங்கள் கெடுக்கப்படுகிறது என்றால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உலகத்திற்காய் கொடுக்கிறவனாய் அல்ல, கர்த்தருக்காய் கூட்டத்தை கூட்டுகிறவனாய் இருக்க வேண்டும். எனக்கு தனிமை இருக்கிறது என்றால் அந்த தனிமையில உலகத்திற்காய் சொல்லிக்க வேண்டும், குடும்பத்திற்காய் சொல்லிக்க வேண்டும், எனக்காய் சொல்லிக்க வேண்டும், ஆண்டவரின் பரலோக ராஜ்யத்தை கட்டுவதற்காய் சொல்லிக்கணும். ஆனா இன்றைக்கு திருச்சபையே இன்றைக்கு கொடுக்கிற செய்தி ஒரு தகப்பனுக்கு பிள்ளைக்கு நடுவில் இருக்கிற உறவை குறித்தது. என் அன்பு தேவ பிள்ளையே, நான் தகப்பனுக்கு பிரியமான பிள்ளையா இருப்பேன் என்றால், ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இளைய சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான், அவன் குறைபட தொடங்கினான். ஆனா கூட இருக்கிறதான மகனுக்கு அவன் தன் நண்பர்களோடு சந்தோஷமா இருப்பதற்கு தகப்பன் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கல. உனக்கு தான் சொல்லி கண்டிப்போடு நடத்துகிறார். என் நண்பர் தேவ பிள்ளைகளே, சில நேரங்களிலே ஆண்டவர் உனக்கு நோ சொல்லுவாங்க. ஏன் ஆண்டவர் நோ சொல்றாங்க, ஏன் சபை நோ சொல்லுகிறது, அலசி ஆராய்ந்து பார். ஆண்டவர் உனக்கு எஸ் சொல்லி இருப்பாங்கன்னா இந்த ஆராதனை நீ இருந்திருக்க மாட்ட. இன்றைக்கு மரித்தவர்கள் இருக்கிற இடத்துல, மௌனமானவர்கள் இறங்கிற இடத்துல நீ இருந்திருப்பார். இன்றைக்கு ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிற ஜீவன் உள்ள கூட்டத்திலே கர்த்தருடைய ஜீவிக்கிறவராய் வைத்திருக்கிறார் என்றால் மரித்தவர்களோடு உனக்கு பங்கு இருக்க கூடாது. ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளோடு உனக்கு பங்கு இருக்கும். தனித்திருந்து பார், ஜெபித்து பார், வேதத்தை வாசித்து பார், ஆண்டவருக்காய் கொடுத்து பார், ஆண்டவருக்காய் ஊழியத்தை செய்து பார். இந்த ஆண்டவர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எத்தனை பேருக்கு இந்த வாக்கியம் வேணும்? இயேசுவாட சொல்லுங்க, மரண பரியந்தம் உலகத்தினால் அல்ல உம்மால் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறவர் கரங்களை தட்டி சொல்லுங்க, அப்பா இனி உலகம் எனக்கு வேண்டாம், நண்பர்கள் எனக்கு வேண்டாம், உறவுகள் எனக்கு வேண்டாம், உங்க பாதம் எனக்கு போதுமானவர். அண்ணா தேவனின் பாதத்தை தெரிந்து கொண்டபடியால் நல்ல பங்கு அவளுக்கு கிடைத்தது. திருச்சபையே மாத்தாளா இருக்க போகிறாயா, மரியாதா இருக்க போகிறாயா? முதல் காரியம் நம்புவான், நான் என் தனிமை இனிமையாக வேண்டும் என்றால், ஏன் எனக்கு தனிமை என்றால் கர்த்தர் என்னை பிரித்து எடுக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் நான் தனியா இருக்கிறேன்னா, ஏசப்பா என்ன பிரிச்சு வச்சிருக்கிறாங்க, ஏசப்பா என்ன மறைச்சு வச்சிருக்கிறாங்க. ஏசப்பாக்கு நான் உலகத்தோடு பேசுறது பிடிக்கல, உலக காரியங்களை பேசுறது பிடிக்கல, ஆகாத சம்பாஷணைகள் செய்யறது பிடிக்கல. என் ஆண்டவருக்கு அவரை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கணும், அவரோடு நான் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்று அவருக்கு ஏசப்பாவை கேட்டா நம்ம சொல்லுவோம், ஏசப்பாவை எனக்கு பிடிக்கும். ஏசப்பாவை கேட்டா சொல்லுவாங்க, இந்த திருச்சபையின் பிள்ளைகளை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நம்ம ரொம்ப அவர்கிட்ட பேசணும்ல. எத்தனை பேர் மனசாட்சியை கொண்டு உங்க இருதயத்திலே கேட்டு பாருங்க, நான் ஆண்டவரோடு பேசுகிறேன்னா, நான் ஆண்டவரோடு நடக்கிறேன்னா, எனக்கும் திருச்சபைக்கும் என்ன பங்கு இருக்கிறது? ஜீவ புஸ்தகத்துல ஏசப்பா எழுதியிருப்பாங்க, ஜென்சன் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் இருப்பான், மீதி 6 நாள் அவன் உலகத்தோடு இருப்பான். உடனே பிதாவானவர் சொல்லுவார், ரிசல்ட் எழுதுவார், இவன் பரலோகத்திற்கு ஆகாதவன், இவன் ஆகா, இவனிடத்தில் பாபிலோனிய சால்வை இருக்கிறது. 6 நாள் சால்வையை பிடித்துக் கொள்கிறார். 7வது நாளிலே எலியாவின் மேல இருந்து விழுந்த சால்வை வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவரே 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 ஆசீர்வதியும் என்றுவர். இவன் பரலோகத்திற்கு வேண்டாம். வேண்டாதவர்களாக இருக்க போகிறோமா? பரலோகம் வேண்டுகிற பிள்ளைகளாக இருக்க போகிறோமா? வாசிங்க அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு யாக்கோபையும் யாக்கோபு 12 கோத்திரங்களை பெற்றார்கள். இன்றைக்கு திருச்சபை அநேக கோத்திரங்களை பெற்றிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை கோத்திரங்களை பெற்றிருந்தால் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு என் அன்பு தேவ பிள்ளைகளே ஒரு திருச்சபைக்குள்ள, ஒரு விசுவாசிக்குள்ள, ஒரு ஊழியனுக்குள்ளே இருக்கக்கூடாத ஒரு பெரிய காரியம் என் அன்பு தேவ பிள்ளையே பொறாமை. அவங்க வீடு கட்டுறாங்க, இவங்க ஊழியத்துல வளர்றாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் உனக்கான நியமித்த காலங்கள் ஓட்டங்கள் வருகிற வரைக்கும் உன்னால் ஒரு முழத்தை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. நீ உன் வேலையை செய்து கொண்டே இரு, உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதத்தை மழை பெய்யும். இதுவரை எத்தனையோ சோர்வு வந்துச்சு,
பலவீனம் வந்துச்சு. ஆண்டவனை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லையே. அப்ப தெரிஞ்சிருக்கணும், நான் சாவாமல் பிழைத்திருந்த கர்த்தருடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துவதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இங்கே 12 கோத்திரங்கள் இருக்கிறது. 12 கோத்திரங்களுக்குள்ளே யோசேப்பை எல்லாரும் பகைக்கிறார்கள். இன்றைக்கு திருச்சபைக்குள் அநேக பிள்ளைகள் இருந்தாலும் நீ பகைக்கப்பட்டவனாய் தேவ சமூகத்தில் இருப்பாய் என்ற என் அன்பு தேவ பிள்ளைகளே, மற்ற கோத்திரங்களிலிருந்து கர்த்தர் உன்னை பிரித்தெடுக்க விரும்புகிறார். ஏன் பொறாமை வந்தது என்பது தெரியுமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, பொறாமை வரும் என்றால் அடுத்த காரியம் சொல்லுகிறது, பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாய் நீ கானானுக்குள்ளே கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்ய போகிறாய் என்பது சாத்தானுக்கு தெரியும். அதனாலதான் அநேக காரியங்களை எழுப்பப்படுகிறார். உன்னை எகிப்தில் இருக்கணும். நீ என்ன சொல்ற தெரியுமா? என்ன பிபிஎஸ்ல பயன்படுத்தல, எனக்கு ஊழியத்தை இவங்க கொடுக்கல. ஆரோனை போல் அழைத்து அனுப்பினால் ஒழிய ஒருவர் நாளும் கனமான ஊழியத்துக்கு வர முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? என் நண்பு தேவ பிள்ளைங்க, இங்க இருக்கிற ஜென்சன் அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தகப்பன் இருந்த நாட்களிலே பாத்ரூம் கிளீன் பண்ணவனா அவங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் அந்த இடத்துல செய்யறத பார்ப்பாங்க. நிறைய பேர் வெளியே வரும்போது நல்ல ட்ரெஸ், ஏன்னா அப்ப நல்லா வச்சிருந்தாங்க. இவர் பாத்ரூம் கழுவின நாட்கள் உண்டு. என் நண்பு தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு பாத்ரூம் கழுவினபடியால் இன்றைக்கு அநேகருடைய பாவ கரைகளை கழுவுகிற இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்வு கொண்டு கர்த்தரை உயர்த்துவார். என் நண்பு தேவ பிள்ளைகளே, ஒரு தகப்பனுக்கு தெரியும் எந்த பொறுப்பை யாருக்கு கொடுக்கணும். என் நண்பு தேவ பிள்ளையே, இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? எந்த பிள்ளை தகப்பனோடு பேசிக் கொண்டிருக்கிறதோ அந்த பிள்ளைக்கு என்ன வேணும்னு தகப்பன் அறிந்திருப்பான். பேசாத பிள்ளைகள் கல்யாணத்துக்கு போனப்பா ஸ்வீட் வைப்பாங்க, எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு யாரும் கேட்க மாட்டான். அவங்க தட்ட பாயசமும் தெரியா. ஊழியம் என்பது அப்படி அல்ல. உனக்கு என்ன வேண்டுமோ தகப்பனோடு பேசுகிற அனுபவம் இருக்கணும். இங்கே வேதம் சொல்கிறது, யோசேப்பின் மேலே அவர்கள் பொறாமை கொண்டு என்ன பண்றாங்க தெரியுமா? அவனை விற்று கொண்டார். ஏனென்றால் அவன் தரிசனக்காரன், அவன் சொப்பனக்காரன். அவனிடத்திலே தரிசனங்கள் இருக்கிறது, அவனிடத்திலே வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. என் அன்பு திருச்சபையே, உன்னை கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார் என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, அதை நிறைவேற்றுகிற நான் வருகிற நேரத்தில் கர்த்தர் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தங்கள் வாக்குவாதங்களாக கூடாது. நண்ப தேவ பிள்ளைகளே, நீங்கள் திருச்சபையா இருந்தாலும் குடும்பமா இருந்தாலும் திருச்சபைக்குள்ளே வாக்கு தத்தங்கள் இருக்க வேண்டுமே தவிர வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. வாக்குவாதங்கள் இருக்கிறது என்றால் அங்கே பொறாமைகள் இருக்கிறது என்று பெயர். பொறாமை என்பது எலும்புருக்கி நம்மளை வாழ விடாது, தூங்க விடாது, மற்றவர்களுக்கு குறை சொல்லிக் கொண்டே இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, குறைகளை பேசுகிற நாவு என்றைக்குமே நிரம்பாது. நிறைவானவரை பேசிக் கொண்டிருக்கிற இருதயம் என்றைக்குமே வழிந்து கொண்டிருக்கும் தேவ அன்பினாலே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே யோசேப்பை விற்று போடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இந்த காரியத்தை ஏன் இந்த பொறாமை வந்தது என்றால் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 நல்ல சின்ன பையன், ஆனா சகோதரர்கள் பெரியவர்கள். 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். அந்த இளைஞர் பில்காட் செல்பாட் என்னும் தன்னுடைய தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரனோடே இருந்து வாக்கு தத்தத்தின் சந்ததி வாக்குவாதத்தின் சந்ததியோடு ஆண்டவர் வைத்திருக்க மாட்டார். ஆபிரகாமின் காலத்தில் பார்க்கிறதான நேரத்தில் ஈசாக்கா இஸ்மவேலா, எனக்கு ஈசாக்கு வேணும்பா, ஈசாக்கா ஆண்டவரா, எனக்கு ஆண்டவர் வேண்டும் ஆண்டவரே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இஸ்மவேல் இடத்துல தனியை கொடுத்து அனுப்பிட்டான். கேத்துராவின் பிள்ளைகளிடத்துல வெகுமதிகளை கொடுத்து அனுப்பினான். ஏனென்றால் ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் சந்ததி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, திருச்சபைக்குள்ளே நீ வாக்குத்தத்தத்தின் சந்ததியா இருக்க வேண்டும் என்றால் உனக்கு துருத்தியும் இருக்கக்கூடாது, எனக்கு இந்த மேமெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்கக்கூடாது. நீ கர்த்தருடைய பிள்ளையா இருப்பாய் என்றால் இந்த திருச்சபையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்குரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் திருச்சபையின் ஆசீர்வாதங்கள் எல்லாமே எனக்குரியது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இவன் பில்காட் செல்பாட் என்னும் தன்னுடைய தகவலுடைய மருமகனாகிய குமாரனோட இருக்கிறான். அதனால நான் சொல்றேன், வாக்குத்தத்தமே
உலகத்திலே உனக்கு பங்கு இருக்கக்கூடாது. என் அருமையான செல்ல கண்மணிகளே, உலக சிநேகங்கள் உனக்கு இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமா இருக்கிற பகை. இன்றைக்கு அந்த பகையை சிநேகமா எழுதுகிறார். தேவனின் நேசத்தை பகையாய் பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி கொடுப்பான். சர்ச்சில் வந்து அந்த தப்பு செய்ய ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அதை பெரிய பாஸ்டர் கிட்ட சொல்லிட்டாங்க. சம்பந்தப்பட்ட நபர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே பெரிய அங்கிருந்து ஒதுக்கி வச்சது வேண்டாம். வெளியிட்ட சொன்னா எல்லாம் பாஸ்டர் கிட்ட பிரியமான பிள்ளை தகப்பனோடு பேசிக் கொண்டிருக்கும். குடும்பத்திற்கு ஒரு ஆபத்து வருகிறது என்றால் அது எச்சரித்துக் கொண்டிருக்கும். என் அன்பு பிள்ளைகளே, நீ யோசேப்பா இருக்கிறாயா? பிற்கால் சிற்பாளுக்கு பெற்ற பிள்ளைகளா இருக்கிறீர்களா? இன்றைக்கு நான் அலசி ஆராய்வேன் என்றால், யோசேப்பா இருப்பேன் என்றால், என்னை ஊழியத்திலிருந்து தனிமைப்படுத்துவார்கள், குடும்பத்திலிருந்து தனிமைப்படுத்துவார்கள், வேலை ஸ்தலத்திலிருந்து தனிமைப்படுத்துவார்கள். இன்றைக்கு தனிமையை கர்த்தர் உனக்கு பரிசாய் தந்திருக்கிறார் என்றால், உலகம் உன்னை பார்த்து சிரிக்கும், ஆனால் பரலோகம் உன்னை குறித்து கொண்டாடி கொண்டிருக்கும். ஏனென்றால் நீ கர்த்தருக்கு உரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? என் நண்பர் தேவ பிள்ளைகளே, 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து. என் நண்பர் தேவ பிள்ளைகளே, என் குடும்பத்திற்கு வருகிறதான அழிவை நான் எப்படி பார்ப்பேன்? எஸ்தர் சொன்னது போல, யார் தேவ சபைக்காய் வைராக்கியம் காண்பிக்கிறார்களோ, பினகாசை போல பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறார்களோ, அவர்களை பரலோகம் நேசிக்கும். நேசிக்கிற பிள்ளைக்கு தான் வஸ்திரம் கிடைக்கும். ரட்சிப்பின் வஸ்திரம் இன்றைக்கு அநேகருக்கு இல்லாமல் இருக்கிறது என்றால், நான் திருச்சபையை நேசிக்கவில்லை, வேதத்தை நேசிக்கவில்லை, ஜபத்தை நேசிக்கவில்லை, ஊழியத்தை நேசிக்கவில்லை, உலகத்தின் சிநேகங்களுக்கு பின்னால் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என் அன்பு திருச்சபையே, தகப்பன் வந்து உனக்கு முன்பாய் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்ல போற? உனக்காக நான் மறிப்பேன், எனக்காக நீ என்ன செய்கிறாய்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவனை நேசித்தபடியால் அவனுக்கு பல வருடமான அங்கியை செய்வித்தான். இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும் என்றால், ஆண்டவர் அநேக விதமான ஆசீர்வாதங்களை ஒரு கரத்திலே அவர் உனக்கு கொடுத்து அழகு பார்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு பல வருடமான ஆசீர்வாதத்தை, ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகளை கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறார். ஒன்றிலே கனிகள் இருக்கும் என்றால், இந்த உலகம் போன கல்ல தூக்கி அடிக்கும். பயப்படாத. உலகத்தில் இருப்பவரிலும் ஒன்றில் இருப்பவர் பெரியவர். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு வேதனைகள் இருக்காது. என் அன்பு தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் உன்னை கையில் எடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். இது சபைக்காக கர்த்தருடைய சத்தம். சொன்னார், இதை உணர முடிகிறது என்றால் அப்பா கிட்ட சொல்லு, அப்பா இது எனக்கான வார்த்தை, நான் உமக்காக இருக்கிறேன். நான் இன்னும் உடைகிறேன் ஆண்டவரே, என்னை உடைத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. என் அன்பு தேவ பிள்ளையே, வஸ்திரம் கையில வந்த உடனே இவ்வளவு நாள் கூட வச்சிருந்த அண்ணன் ஆடு வைக்கிறதுக்கு 17 வயசுல 11ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். 12 பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை. அப்போ நீ சர்ச்சில் ரொம்ப ஆக்டிவா இருக்கன்னா உலகம் உன்னை விட்டு தனியா போயிடும், உன்னை விட்டுட்டு போயிடும். இவ்வளவு நாள் கூட வச்சு ஆடு மேய்ச்சவன் என்றைக்கு துன்மார்க்கத்தை சொன்னானோ, அப்பா அவருடைய பிரியமான பிள்ளைங்க பேர வாங்கினானோ, அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. என் நண்ப தேவ பிள்ளைய, இன்றைக்கு ஒரு பிரியமான உறவுகள் உன்னை விட்டு தள்ளி நிற்கிறதா? நீ பெற்ற பிள்ளைகள் தள்ளி நிற்கிறாங்களா? உனக்கு அறிமுகமான, உனக்கு ரொம்ப கோசா இருந்தவங்களா இப்ப ரொம்ப தூரத்துல நிற்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. அவங்க தூரத்துல போக வச்சுட்டு ஏசப்பா ஒன்னு அவர் பக்கத்துல வச்சிருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாருமே இந்த பாக்கியம் கிடைக்காது. சபையில கேட்டா எல்லாருமே யாரு? இது எல்லாம் பிள்ளை. என்ன தனியா கூட ஏசப்பா கேட்டா சில பிரியமான பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிரியமான பிள்ளைகள் ஏசப்பாக்கு அடையாளம் காமிப்பல. அதே போலதான் நான் தேவனுக்கு பிரியமான பிள்ளையா இருப்பேன் என்றால் குமாரன் என்னை பிதாவுக்கு அடையாளம் காண்பிப்பார். எத்தனை பேருக்கு ஆசை பிதா என்ன அடையாளம் கண்டு மகளே மகளேன்னு சொல்லணும்? என் அன்பு தேவ பிள்ளையே, பரலோகம் உன்னை மகனாய் மகளாய் அழைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உலகத்தின் சிநேகங்கள் விடணும், உலகத்தின் உறவுகளை விடணும். லோத்து ஆபிரகாமுக்கு பிரியமான பிள்ளைய போல வந்தான். வேண்டாம்னா வேண்டாம்,
என் அன்பு தேவ பிள்ளைகளே, அது யாரா இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் நோ என்று சொன்னா எனக்கு ஒரு நோதா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, 13வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? ரொம்ப எப்படின்னா, ஏன் ஆண்டவர் அவங்க தான் பேசாம போயிட்டாங்க. உன் சத்ரு பசியா இருந்தா அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தா அவனுக்கு தண்ணீர் கொடு. ஒரு வலது கரத்துல அடைஞ்சான இடத்துக்கு நடக்காம, இதுதான் நம்ம ஆண்டவர். ஏன்னா அவருக்கு தெரியும் சத்ருக்களுக்கு மத்தியில பந்தி ஆயத்தப்படுத்தணும். நீ அங்க போறன்னா நீ வாழ்றத எப்படி பார்க்க முடியும்? நீ வாழ்றத அவன் பார்க்க வேண்டும், பார்க்கணுமே. என் நண்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரே இரவுல மொர்தெகாய்க்கு விரோதமா எழும்பின ஆமான ஆண்டவர் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யல. ஒரு நாளாக எக்ஸ்டெண்ட் பண்றார். ஏன் தெரியுமா? அந்த அடுக்கு வஸ்திரம், உபவாசத்தின் வஸ்திரம், அலரின் வஸ்திரத்தை தைத்த மொர்தெகாய் ராஜ வஸ்திரத்தை பார்க்க வேண்டும் என்று ஆமானை கர்த்தர் ஒரு நாள் உயிரோடு வைத்திருந்தார். இன்றைக்கு உன் சத்துருக்களை கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் நீ வாழுகிறதை அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக. எத்தனை பேருக்கு ஆசை சத்துருக்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு பந்தி வேணாம், வரதுகளுக்கு உயர்த்தி சொல்லுங்க. சத்துருக்களுக்கு மத்தியில உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இப்ப தலையை கை வச்சு சொல்லுங்க, என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுவார் ஆண்டவர், என்னையால் அபிஷேகம் பண்ணினா என்கிற பாத்திரம் நிரம்பி வழியும். என்று சொல்ல போறீங்க, என் ஊழியத்தின் பாதை நிரம்பி வழிய போகிறது, என் குடும்பம் நிரம்பி வழிய போகிறது, என் ஆசீர்வாதம் நிரம்பி வழிய போகிறது, என் குடும்பம் கொடுக்க போகிறது. இல்லை என்பதே சபையை என்னோடு சேர்ந்து சொல்லு, இல்லை என்பதே எனக்கு இல்லை. நண்பு தேவனுடைய வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்தில் அனுப்ப போகிறேன். பாஸ்டர் கூப்பிட்டு இவங்க வீட்டுக்கு, இல்ல பாஸ்டர் அவர்கிட்ட பேச மாட்டோம் பாஸ்டர், அது நாங்க பிபிஎஸ் நடத்தினோமா, அவங்களுக்கு என் மேல கோபம் வந்துச்சா? என் நண்பர்கள் தேவ பிள்ளைகள், உலகத்திற்கு உன் மேல கோபம் வரலாம், ஆனால் உனக்கு அவர்கள் மேல் கோபம் வரக்கூடாது. ஏனென்றால் நீ கர்த்தரால் கழுவப்பட்டவன். வேதம் சொல்லுகிறது, உன்னை அவர்களிடத்தில் அனுப்ப போகிறேன், வா. அப்பா கூப்பிடுறாரு. இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, இதோ போகிறேன்? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் போறப்பா, என்னை அனுப்புங்க ஆண்டவரே, நான் போகிறேன் தேசத்துக்கு. இன்றைக்கு வராத பிள்ளைகளிடத்துல நான் போகிறேன் ஆண்டவரே, நான் உமக்காய் நிற்கிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் போகிறேன். ஏசப்பா சொல்றாங்க, நான் உன்னை அனுப்ப போறேன். நீங்க சொல்ல போறீங்க, நான் போகிறேன் ஆண்டவரே. 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. அந்த 1ஆம் தேதியில ஒரு இடம் கூட காலியா இருக்கக்கூடாது. அப்பா நான் போறேன்ப்பா, உங்க அன்பை சொல்றேன்ப்பா, அன்றைய வராமல் வெளியே இருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு உமது அன்பை சொல்லி உள்ளே நான் கொண்டு வரப்போகிறேன். என்னை தனிமையாய் வைத்திருக்கிறேன் என்றால் உமது ஊழியத்தை செய்ய, உமக்காய் பணிவிடையை செய்ய, நீ சொல்லுகிறதை செய்கிற மகனாய் மகளாய் என்னை மாற்றும் என்று சொல்லி கேளுங்க. நீ அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற எங்க பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, கூப்பிடுகிறது அவராய் இருந்தால் அனுப்புகிறதும் அவராய் இருப்பார். உனக்கு எந்த பலம் இருக்கு? ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது, எனக்கு பட்ட படிப்பு ஆண்டவரே, எனக்கு கல்வி அறிவு ஆண்டவரே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவருக்காய் உன் வாய மாற்றம் கடனா கொடுத்துப்பாரு. அவர் புத்தகத்தில் எழுந்து விட்டார், அவர் உனக்கு தேவையானதை அவர் பேசுவார். எத்தனை ஆண்டவருக்கு என்னையே கொடுக்க போறேன்னு சொல்றீங்க? போய் சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் தருவார். அடுத்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை ஊழியக்காரர்களிடத்தை கொடுக்கிறதான நேரத்தில் அங்கே இதற்கொத்த வார்த்தை இருந்தது. இந்த செய்தியை நீ கவனமாய் கேட்பாய் என்றால் அடுத்த மாதம், அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதியிலே இதற்கான தொடர்ச்சி ஊழியக்காரியின் மூலமா கர்த்தர் திருச்சபையிலே வெளி அரங்கப்படுத்துவார். என் நண்ப தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, பல தருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்தை அனுப்பி. என் நண்ப தேவ பிள்ளையே, மனதிலே கரை இருக்கிறவன் தகப்பனோடு பேச மாட்டான், சொல்லி அனுப்புவான், நேரா வந்து பேச மாட்டான், தைரியம் இருக்காது. மடியிலே கனம் இருக்கும் என்றால் முகத்தை
பார்த்து பேசுகிற தைரியம் இருக்காது. யோசேப்பின் அங்கியை உரிந்து கொண்டார்கள். ஆட்டு ரத்தத்தினால் அவரை தோய்த்தார்கள். தகப்பனிடத்திலிருந்து வந்து கொண்டு கொடுப்பதற்கு சகோதரர்களுக்கு தைரியம் இல்லை. ஏனென்றால் சாகாத ஒருவனை மரித்து போனான் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு உன் குடும்பத்திலிருந்து உன்னை ஒதுக்கி வைக்கிறார்களா? உன்னை தூர தூக்கி எறிகிறார்களா? உன் வஸ்திரம் என்கிறதான குடும்ப உறவை புரிந்திருக்கிறார்களா? கவலைப்படாதே. அவனுக்கு தைரியம் இருக்காது. என் அன்பு தேவனுடைய வேதம் சொல்லுகிறது பாருங்க, இது உங்களுடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாவம் என்று சொல்ல சொன்னார்கள். சொல்ல வேண்டியவர்கள் ஆள் அனுப்புறாங்க. என் அன்பு தேவனுடைய சபையில ஊழியக்காரனிடத்திலும் தைரியம் மூச்சுக்கு நேரம் பேசிப்படவில்லை. முதுகுக்கு பின்னால் அல்ல, தகப்பன் நேசிக்கிற எந்த புத்திரனும் முகத்திற்கு முன்பாய் பேசிப்படவை. எனக்கு இது வேணும், கேளுங்க. மற்றவர்களிடத்தில் சொல்லி அல்ல, யோசேப்பா நீ இருப்பாய் என்றார், பிரியமான பிள்ளையா நீ இருப்பாய் என்றார், உனக்கானது உன்னுடையதாகும். வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. உன்னை எங்க விட்டு போட்டாலும் சில நேரத்தில் பாஸ்டர் கேட்டா சொல்லுவாங்க, அவங்களுக்கு காரணம் தெரியும். அவங்க குடும்பமா சினிமாவுக்கு போயிருக்காங்க. ஆனா பாஸ்டர் கேட்டா இவன் சொல்லுவான், பாஸ்டர் அவங்க வீட்டுல ரொம்ப தலைவலியா தூங்கிட்டு இருக்காங்க. பாஸ்டருடைய கண்ணை மறைக்கிறான். உலகம் எங்கிலும் சுற்றி கொண்டிருக்கிற தன்னுடைய 7 கண்கள் சிறுமாவையில் கையில் இருக்கிற தூங்கும்போது அது சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. நீ போய் சொல்லுகிற நேரத்தில் அந்த கண்கள் வாயிலிருக்கிற பொய்யை எப்படி பார்க்கும்? ஒருவேளை இந்த பாஸ்டருக்கு தெரியாது உனக்கு என்ன பிரச்சனை. ஆனா பாஸ்டர் வேலைக்காரனா வச்சிருக்கிற எஜமானுக்கு தெரியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவர் காரிய சித்தி உள்ளவனானா. ஆண்டவர் எங்க கொண்டு போறாங்க? உன்னை இந்த ஆபீஸ்ல இருந்து அனுப்பிச்சாங்களா? இன்னொரு ஆபீஸ் கொண்டு போறாங்களா? என் அன்பு தேவ பிள்ளையே, எந்த பாரிஸ்ல இவன் வேண்டாதவன் என்று சொல்லி 2014 ஒரு பழியை சொல்லி என்னை வெளியே அனுப்பினார்கள். இன்றைக்கு அந்த பாரிஸ் மாத்திரம் அல்ல, சென்னை பட்டணம் முழுவதற்கும் கர்த்தர் காண்ட ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆண்டவர் வச்சிருக்க பொறுமையோடு காப்பது கர்த்தர் உன்னை தனிமைப்படுத்துகிறார் என்றார். 2016 என்னோடு இருந்ததான என் பிள்ளைகளுக்கு தெரியும். என் வீட்டுக்கு வந்தா யாரையும் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு ஊசி பண்ணாலும் 4 நாள் தூங்குவேன். யாரையும் பார்க்க பிடிக்கல, ஊழியம் பிடிக்கல, வேதம் பிடிக்கல, எதுவும் பிடிக்கல. ஏன் ஆண்டவரே உமக்காய் நிற்கிறதான உன் ஊழியக்கார குடும்பத்துல எனக்கு இந்த பாடுகள் நீச்சல் சபைக்கு போனா வெளியே வர மாட்டேன், போய் இருக்க உட்கார்ந்திருப்பேன். ஆனா இன்றைக்கு என்னை கேட்டால் சொல்லுவேன், அன்றைக்கு கர்த்தர் என்னை தனிமைப்படுத்தினபடியா இன்றைக்கு ஆண்டவர் அநேக ஆயிரங்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை நிற்க வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். என் கைகளை நியாய கேடல்ல, பொய் இல்ல, துரோகம் இல்லை, இல்லாத வழியினாலே ஆண்டவர் இன்றைக்கு தலைவனாய் வைத்து அநேகரை போஷிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். என் நண்பர்களே, பிள்ளையே, வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. 20ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து எங்கே ஒருவன் நன்றாய் இருக்கிறானோ பிசாசு அவனை அங்கே வாழ விட மாட்டான். அங்கே பழி சொற்கள் வரும். என் நிமித்தமாய் உங்கள் பேரில் பொய்யான சொற்களை சொல்வார்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் வேணும்? எந்த மரத்துல நிறைய தனி இருக்குதோ கல்ல தூக்கி அடிப்பாங்க. என் நண்புடைய அந்த மரத்துக்கு நிறைய பறந்து வரும். வெளியிருந்து பார்க்கறவனுக்கு பொறாமையா இருக்கும். இவன் குடும்பம் இப்படி ஆசீர்வாதமா இருக்குது, எல்லாரும் என்ன தேடி வராங்களே. உடனே இல்லாத பொல்லாத காரியங்கள் எல்லாம் சொல்லுவார்கள். யோசேப்பின் வாழ்க்கையிலும் அப்படிதான் போத்திபாரின் மனைவி பார்த்தாள். ஆனால் தன் பரிசுத்தத்தை காத்துக் கொண்டான். ஆனால் அவனுக்கு கிடைத்தது சிறைச்சாலையின் அனுபவம், சிறைச்சாலையின் வஸ்திரம். முதலாவது அப்பா கொடுத்ததான வஸ்திரம் அண்ணன் எடுத்துக்கிட்டான். வேலைக்கு போன இடத்துல அங்கே கொடுத்த வஸ்திரத்தை உரிந்து கொண்டு சிறைச்சாலையின் வஸ்திரம் யோசேப்பிற்கு பரிசளிக்கப்பட்டது. நான் இப்படியாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஊழியக்காரன முன்பாக இருக்கிற நிறைய பேர் இன்னைக்கு சிறைச்சாலையின் வஸ்திரத்தோடு இருதயத்தில் ஒரு சிறைச்சாலையின் வஸ்திரம் இருக்கு. வெளியே பார்ப்போம், பிரதர் எப்படி இருக்கீங்க? பசங்க நல்லா இருக்கு. சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். ஏன்னா இந்த அப்பாவுக்கு நீ உள்ளே போடுகிற சிறைச்சாலை வஸ்திரம் தெரியாது, ஆனால் பரலோக அப்பாவுக்கு தெரியும். ஏன் தெரியுமா? யோசேப்பு சிறைச்சாலை வஸ்திரம் அணிந்திருக்கிறான் என்றால் யாக்கோபினால் அதை தாங்க முடியாது. இன்றைக்கு அவன் கடன் பிரச்சனை எனக்கு தெரியாது,
உன் பலவீனம் எனக்கு தெரியாது, நீ சுமந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? இவனை கொண்டு போய் சிறைச்சாலையில வச்சிருக்காங்க. என் அன்பு தேவ பிள்ளைகள், உன் வாழ்க்கையில இன்றைக்கு சிறைச்சாலையின் அனுபவத்தை கொடுக்காங்க இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருப்பார் என்றால் கர்த்தர் உனக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 115:19 சொல்வதின்படி கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் அவனை ஏசப்பா கஷ்டப்படுத்துவாங்க. ஏன் தெரியுமா? 100வது வயசுல ஈசாக்க கொடுத்துட்டு 115வது வயசுல எனக்கு ஈசாக்கு வேண்டும் என்று சொன்னவர் என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்னை காட்டிலும் வேலையை நேசிக்கிறாயா? என்னை காட்டிலும் நீ கணவனை நேசிக்கிறாயா? என்னை காட்டிலும் பிள்ளைகளை நேசிக்கிறாயா? என் அன்பு தேவ பிள்ளையே, இல்ல ஆண்டவரே, எல்லாவற்றை காட்டிலும் நான் உண்மை நேசிக்கிறேன். எத்தனை பேரால் வாயில எனக்கு சொல்ல முடியும்? என் மனைவியை காட்டிலும், என் கணவனை காட்டிலும், என் பிள்ளைகளை காட்டிலும், எனக்கு இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா. சத்தமா சொல்லுங்க, ஐ லவ் யூ சொல்லுங்க பாப்போம். நிறைய பேர் சொல்லிருக்கோங்க ஐ லவ் யூ. அங்க சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா சர்ச்சில் பாஸ்டர் சொன்னா எல்லாருக்கும் வெக்கத்தா பாருங்க. மூளையில எவ்வளவு அப்படியே அவ்வளவு சந்தோஷம். சத்தமா ஏசப்பா பார்த்து சொல்லு, ஐ லவ் யூ ஜீசஸ். என்ன சத்தமா ஐ லவ் யூ ஜீசஸ். இது எந்த நேசங்கள் வேண்டாம். பெரிய பெரிய இப்பெல்லாம் பக்கத்தில் இருக்காங்க. ஏசப்பா லவ் பண்ணுவோம். ஆராதனை ஏசப்பா போயிட்டோம்னா ஏசப்பா பேச மாட்டாங்க. வீட்டில் போய் பிரதிபலிக்க பேசலாம், பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பேசலாம். ஆனால் ஆண்டவர் போய்விடுவார் என்றார். இன்னைக்கு உன்னுடைய சிறைச்சாலையை வஸ்திரத்தை மாற்ற பாஸ்டரால் முடியாது, கணவனால் முடியாது, பக்கத்தில் இருக்கிற சகோதரால் முடியாது, ஒருவரால் முடியும். அதுதான் நீயும் நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இரண்டாவது காரியம், முதலாவது காரியம் சொன்னேன், கர்த்தர் பெற்றெடுப்பார். இரண்டாவது காரியம், கர்த்தர் என்னை உயர்த்துவார். எத்தனை பேரும் கூட சேர்த்து சொல்ல போறீங்க? கர்த்தர் என்னை உயர்த்துவார். சின்ன பிள்ளைங்க எல்லாரும் வளர்க்கிறது ஒரு வாலிபனே, வாலிப மகளே, பெரியவர்களே, அம்மா அப்பா, தங்கச்சி தம்பி எல்லாரும் கையை தூக்கி சொல்லுங்க. நல்ல வார்த்தை. கர்த்தர் என்னை உயர்த்துவார். கர்த்தர் என்னை உயர்த்துவார். சங்கீதம் 105:20 சொல்லுகிறது, ராஜா ஆடலுமே அவனை கட்டவிழ்க்க சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சிறைச்சாலையின் வஸ்திரம் உடனே இந்த ஆராதனை மாறப் போகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. வந்திருக்கிற குடும்பங்களே, கேட்டுக் கொண்டிருக்கிற சமீபத்தில் தூரத்தில் என்னை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரி, உனக்காக கர்த்தர் நற்செய்தியை அனுப்புகிறார். சிறைச்சாலையின் வஸ்திரம் என்னோடு மாறிக்கொண்டிருக்கிறது. எப்படி மாறிச்சு தெரியுமா? யாருக்காவது ரகசியம் தெரியுமா? சும்மா இருக்கிறவங்க ஜெயில போய் ராஜா கூட்டிட்டு வர சொன்னாரா? வாசிக்கல. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். ஒன்னு ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவர் எந்த பார்வோனா இருந்தாலும் அவன் சொப்பனத்திலே கர்த்தர் பசுக்களை ஓடுவார். ஏன் தெரியுமா? அவனுக்கு சொப்பனம் நீ கர்த்தரின் தரிசனம், அவர் தரிசனம் ஒன்றே இருக்கிற வழியில இன்றைக்கு கர்த்தர் யார் நின்றையும் கர்த்தர் கெடுப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நித்திரையை கெடுப்பார் என்றால் உனக்கான வீட்டை கொடுப்பார், உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பார், உனக்கான எதிர்காலத்தை கொடுப்பார். இல்லாமல் இருக்கிறதை இல்லாதவர்களை போல் அழைக்கிறவர் உனக்கானதை சரியான நேரத்தில் சரியாய் தருவார். நடந்தது என்ன தெரியுமா? என் பிள்ளை ஜெயிலியா வச்சிருக்கிற பசுக்களை ஓட விட்டுறாரு. நித்திரை போச்சு. யார் எனக்கு சொல்லுவார் தெரியல. உன் குடும்பம் உன்னை தேடுகிற நாட்களை கர்த்தர் கொண்டு வருவார். உன் வேலை ஸ்தலம் உன்னை தேடுகிற நாட்களை கொண்டு வருவார். உன் ஊழியத்துல உன்னை தேடுகிற நாட்களை கர்த்தர் கொண்டு வருவார். இது மனித சத்தம் அல்ல, கர்த்தருடைய திட்டம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 14வது வசனத்தை வாசிக்க. ஆதியாகமம் 41:14. அப்பொழுது பார்ப்போம், யோசேப்பை அழைப்பித்தான். இது யோசேப்போட அழைப்பு இல்ல, பரலோக ராஜாவுடைய கூப்பிடுகிற சத்தம். ஏசப்பா சாமுவேலை கூப்பிட்டவங்க, சாமுவேல் என்ன சொன்னா? எத்தனை பேர் கேட்க போறீங்க? காதுள்ளவன் கேட்க. என்னுடைய பிள்ளைய எல்லாருக்கும் இருந்தே கூட இந்த வார்த்தை போமா? இல்ல.
மீனை வெட்டி நடுவில் கோடு போட்டு மசாலா உள்ள இறங்கினாதான் புருஷன் சாப்பிடும் போது உன்னை புகழவா? அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது உமது வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன் ஆண்டவரே. எத்தனை பேர் உட்கொள்ள போறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தை எடுக்க போறீங்க? கரங்களை கட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க நான் மறித்தவர்கள் கூட்டத்தில் அல்ல, மௌனமாக இருக்கிறவர்கள் கூட்டத்தில் அல்ல, உமக்காய் வாழுவேன், உமக்காய் இருப்பேன் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது அவனை தீவிரமா இவ்வளவு நாளும் நீ வீட்டுக்கு வரனாலும் போன் பண்ணலாம், நீங்கள் அழைக்கும் நபர் வேறொருவரோடு தொடர்பில் உள்ளார், அவர் பிஸியா இருக்கிறார். ஆனா ஒரு தேவை வரும் என்றார் உடனே மங்களமா என் வீட்டுக்கு வருவீங்களா? ஏன் நேற்று நைட்டு பாத்திரலாம் என் வீட்டுல உருண்டுகிட்டு இருக்குது, நீங்க வந்தாதான் இதுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். கர்த்தர் உட்புக தரிசனத்தை அநேகருக்கு காண்பித்து கொடுக்கிற நாட்களில் உன்னை வைத்திருக்கிறார். என் அன்பு மகனே மகள், சோர்ந்து போகாதே, உன்னை உயர்த்துகிற காலத்தில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நண்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவனோ அப்போஸ்தலர் 7:10 தேவனோ அவனோடு. அப்போ சிறைச்சாலையில் இருக்கும்போது ஆண்டவர் இருந்தாரா? குழியில் இருக்கும்போது ஆண்டவர் இருந்தாரா? விற்கப்படும் போது ஆண்டவர் இருந்தாரா? ஆண்டவர் இருக்கிறவராக இருக்கிறார். ஆனா நம்மள ஆண்டவர் விட்டு போயிடும். என்னைக்கு நம்மளை குழியில போட்டாங்களோ எனக்கு வேதம் வேண்டாம், என்னைக்கு நம்ம இருக்கிறாங்களோ அன்னைக்கு சபை வேண்டாம், என்னைக்கு போத்திபாரின் வீட்டில் வருகிற அனுபவத்தில் நாம் வருகிறோமோ ஊழியக்காரன் வேண்டாம், என்னைக்கு சிறைச்சாலை தூக்கி போடுறாங்களோ ஆண்டவரே வேண்டாம். நண்ப தேவ பிள்ளைகள எல்லா நிலைமையிலும் ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருந்தான் யோசேப்பு. வேதம் சொல்லுகிறது தேவனோ அவனோடு கூட இருந்து. அப்ப ஏசப்பா கூட இருந்தா உன்னுடைய எல்லா உத்தரவுகளிலும் அவரும் உத்தரவுப்படுவார். நீ அழுதா அவர் அழுவாரு, நீ சிரிச்சா அவர் சிரிப்பாரு, நீ கையில சிகரெட் எடுத்தா உங்க வீட்டுக்கு போயிருக்காரு. என் அன்பு தேவ பிள்ளைகளை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் கையில் இருக்கக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் வாயில் இருக்கக்கூடாது. மாவை கசக்கி அன்ச கசக்கி உதட்டுக்குள்ள வைக்கிறியா? இந்த உதட்டுலதான் கர்த்தருடைய ரத்தம் படுது, அது சுத்தம் செய்யறதுல ஒவ்வொரு தருணம் கொடுக்குது. அதை நீ உதாசீனா படுவானா ஒரு நாள் உதடு வீங்கிரும். அன்னைக்கு வீங்கும் போது ஏசப்பானா ஏசப்பா பூவாரின்னு கேட்டுவாரு. என் நண்ப தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்கள் எனக்குள் இருக்கும் என்றால் ஆண்டவர் எனக்காக என் பக்கத்தில் நிற்க மாட்டார். ஆண்டவர் என் பக்கத்தில் நிற்க வேண்டும் என்றால் அவருக்கு பிரியமானதை செய்கிற மகனாய் மகளா ஒரு யோசேப்பாய் அவருக்கு நான் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய சமூகத்துல இன்றைக்கு எந்த வாசுக்கு முன்னால நீ தலை குனிச்சு நிற்கிறியோ, எந்த குடும்பத்துக்கு முன்னால தலை குனிச்சு நிற்கிறியோ, எந்த வேலை ஸ்தலத்துல நீ தலை குனிந்து இருக்கிறாயோ கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாய் உன்னை மேன்மைப்படுத்துவேன். வேதம் சொல்லுகிற வசனத்தை பாருங்க, கிருபையும் ஞானத்தையும் அருளினார் அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீட்டினத்திற்கும் உலகத்தில் இருக்கிற பாவம் அதிகாரியாக்குனானா. ஏசப்பா என்ன சொல்றாங்க தெரியுமா? கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே, 10ல் 1 கொடுக்கிறவன. இப்ப நான் சொல்ல வார்த்தை சொல்லிட்டே இருக்கணும். 10ல் 1 கொடுக்கிறவனை அநேகத்திலே அதிகாரியாகுவா. ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் செலவு பண்ணிடுவேன், அதுல இருந்து நான் உங்களுக்கு 1 கொடுப்பேன். அவர்களை கர்த்தர் நிராகரிப்பார். காலை எழுந்த உடனே 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் 40 நிமிடம் கர்த்தருக்கு கொடுக்கிறவனை கர்த்தர் அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் வாழ்க்கையில் ஏன் ஓய்வு வருகிறது என்றால் கர்த்தரை முதலில் வைத்து நோக்கவில்லை, கர்த்தரை எனக்கு பக்கத்தில் வைத்து பார்க்கவில்லை, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருப்பாய் என்றார். அவரின் வலது வாசத்தில் இருக்கிறார். யோசுவா அடுத்த வசனம் தரிக்கும் போது விரோதம் பண்ண சாத்தான் வலது புறத்தில் வந்தான். இன்றைக்கு அநேகருக்கு சாத்தான் வலது புறத்தில் இருக்கிறார். கர்த்தரை வலது புறத்தில் வைத்துப்பார், உன் காரியம் ஜெயமாய் முடியும். என் நண்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது வசனத்தை ஆதியாகமம் 41:51 வாசிக்கிறேன். ஆதியாகமம்
41:51. சபையில தீர்க்க தரிசனமா 2 காரியத்தை சொல்லுகிறேன். ஆதியாகமம் 41:51 வாசிங்க. என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் உன் வாழ்க்கையில நடந்த எல்லா தீமையும் கர்த்தர் இந்த ஆராதனையை மறக்க பண்ணுகிறார். எதற்கு விசுவாசிக்கிறீங்க? யோசேப்பு சொன்னான், என் தகப்பன் குடும்பத்தையும் என் வாழ்க்கையில் இருக்கிற வருத்தத்தை கர்த்தர் எனக்கு மறக்க பண்ணினார் என்று சொல்லி மூத்த மகனுக்கு மனாசே சொல்லுங்க, ஆண்டவர் என்னை மறக்க பண்ண போகிறார், மனாசேயாய் ஆசீர்வதிக்கிறார். அடுத்த வார்த்தை, நான் சிறுமைப்பட்ட இடத்துல எனக்கு பிபிஎஸ்க்கு போட்டு கொடுப்பாங்கன்னு நினைச்சாங்க, கொடுக்கல, என்ன சிறுமைப்படுத்திட்டாங்க. ஊழியத்துல என்ன தூக்கி வைப்பாங்கன்னு நினைச்சாங்க, ஆனா என்ன தூக்கி வைக்கல. இந்த கணம் கர்த்தரிடத்துல இருந்து வர வேண்டும் என்ற மனிதன் இடத்தில் இருந்து அல்ல. என் அன்பு தெய்வப்பிள்ளையே, என்னால் ஒரு வசனம் இருக்கும். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுவார், உன் கணத்துல யோசுவாவுக்கு கொஞ்சம் கொடு. என் அன்பு தெய்வப்பிள்ளையே, கர்த்தர் ஊழியக்காரனிடத்தில் பேசாத பட்சத்தில் ஊழியக்காரனால் எந்த காரியத்தையும் யாருக்கும் கொடுக்க முடியாது என்பதை பலிபீடத்திலிருந்து பணிவாய் தாழ்மையோடு சொல்லிக் கொள்கிறேன். 14 ஆண்டுகள் கழித்துதான் ஆண்டவர் இந்த மேடையில் எனக்கு கர்த்தர் அலங்காரத்தை கொடுத்திருக்கிறார் என்றார். எத்தனை உத்தமத்தை பார்த்திருப்பார், எத்தனை பரிசுத்தத்தை பார்த்திருப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு சின்ன சண்டே கிளாஸ் ஊழியமா இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், இது சுவிசேஷனுடைய வேலைகள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த ரங்கத்திலே திருச்சபைக்கு தெரியாமல் நீ செய்கிற காரியங்களுக்கு கர்த்தர் எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். யாருமே கேட்காத பரலோகம் உனக்கு கொடுக்கும். அது வரைக்கும் அமைதியாயிரு. உன் காலங்கள் வருகிற வரைக்கும் அமைதியா இருந்தா கர்த்தர் கொடுக்கிற உயர்வை ஒருவன் நாளும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் என்னோட விசுவாசம் இருக்கு? மனசுல இன்னைக்கு ஒரு சின்ன ஓரத்துல ஒரு கலக்கம் இருக்கும். நான் இதெல்லாம் செஞ்சேன், எனக்கு யாரும் பார்க்கலையே. மனுஷன் பார்க்க கர்த்தர் பார்த்தா போதும். மனுஷன் மறந்துடுவான், அவனுக்கு அமிஷம் அதிகம். பாஸ்டர் மறந்துடுவாரு, ஆனா பரலோக ஆவியானவர் என்றைக்கும் மறக்க மாட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகாச வேர்களுக்கு நித்திரையை கெடுத்து அவர் நாளாக புஸ்தகங்கள் இருப்பதை படிக்க வைத்தவர் இன்றைக்கும் நம்மிடத்தில் ஜீவனோடு இருக்கிறார். முதலாயா நீ திருச்சபையில் இருக்கிறார் என்ற ஒரு நாளிலே உனக்காக பரலோக ஞாபக புஸ்தகத்தை வாசிக்கும் அநேக ஆகாச வேர்களை நித்திரைகளை கர்த்தர் கெடுப்பார். உனக்கான உயர்வை கர்த்தர் தருவார். இப்ப சொல்லுங்க, கர்த்தர் என்னை உயர்த்துவார். மனிதன் அல்ல, சூழ்நிலைகள் அல்ல, கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு இருக்கும் என்றால் அநேக கண்கள் பார்த்த கர்த்தரை உயர்த்தி வைப்பார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, என்னை வருக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். எப்ராயிம் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை அல்லவா? பிரியமான பிள்ளையே, எந்த இடத்துல நீ நெருக்கப்பட்டாயோ, எங்கே குறைவை கண்டாயோ, அங்கே கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார். நீ நெருங்க போகிறாய், நீ ஆள போகிறாய், நீ கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறாய். வலது கரத்தை அசைத்து சபை சொல்லட்டும், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், என் கைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது, நான் கர்த்தரால் பராக்கிரமம் செய்வோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆதியாகமம் 50 வாசிங்க. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், எந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கல. ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்துல ஒரு ஓரத்துல அழகிய காரியத்தெல்லாம் இசமா நினைவுபடுத்துவாங்கல்ல. எனக்கு இந்த கனத்தை கொடுக்கல, என்னை இங்க மேன்மைப்படுத்தல, என்னை இங்க உதாசீனப்படுத்தினாங்க, என்னை இங்க அசிங்கப்படுத்தினாங்க. மறுபடியும் சொல்லுங்க, பலிபீடத்திலிருந்து ஒரு பெயரை கர்த்தர் கூப்பிடுகிறார் என்றால் அது அழகு பார்க்கவா இருந்தாலும் அடவைப்பதா இருந்தாலும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் பரலோகத்திலே என் பெயர் வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்ற ரகசியம் புரியுது? இந்த பிரதர் காரியத்தை செய்தார் அப்படின்னு பேரை சொன்னா எல்லாரும் கையில ஓ ஜீசஸ் என்னைய மகிமைப்படுத்துறீங்க. அதே ஒரு தவறை சுட்டி காட்டுகிற நேரத்தில் என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் என்னை திருத்த விரும்புகிறார் என்று சொல்லி அதை ஓ ஜீசஸ் நான் இதையும் அப்படி பார்க்கிறேன் என்று எடுத்துக் கொள்ளுவாய் என்றால் கர்த்தர் ஒரு நாளிலே உன்னை உயரத்தில் வைத்து அளந்து பார்ப்பார். அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுக்கிறவர், ராஜாக்களோடு ஆசாரியர்களோடு அமரப்படுகிற தெய்வத்தின் சத்தத்தை அல்லவா நீ கேட்டுக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நீ நினைப்ப, ஆனா ஆண்டவர் செஞ்சு முடிக்கிறது என்ன தெரியுமா?
குமாரத்தியாய் மோசே வளர்க்கப்பட்டான். 40 வருடங்கள் வனாந்தரத்தை அனாதையாய் விடப்பட்டான். மோசே எண்ணி இருப்பான், ஏசப்பா என் பேரே மறந்து போச்சு, ஆண்டுகளுக்கு பின்னால் மேன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கை இப்படி அடுத்தது 40 வருஷம் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாது. மோசே பொறுமையோடு காத்து கர்த்தர் உன்னை ஒரு இடத்தில் வைத்து உன் தகப்பன் குடும்பத்தை உன் சூழ்நிலைகளை மறக்க வைக்கிறார் என்றால் உனக்கு எதிராக இருக்கிற கோலியாத்தா இருக்கட்டும், உனக்கு எதிராக இருக்கிற சம்பளாக்களா இருக்கட்டும், உனக்கு எதிராக இருக்கிற பார்வர்களை அவர் தேடி தேடி வேட்டையாடி கொண்டிருக்கிறார். உன் காலங்கள் வருகிற நேரத்தில் சத்துருக்கள் இல்லாதபடிக்கு என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கான ஊழியத்தை, உனக்கான வீட்டை, உனக்கான குடும்பத்தை, உனக்கான பிள்ளைகளை, உனக்கான தலைமுறைகளை கர்த்தர் உனக்கு தருவார். அதனால சோதராக 40 வருஷம் அப்பா வனாந்திரம், அடுத்த 40 வருஷம் எங்கே இருக்க போறேன்? ஊழியம் வளரலப்பா, ஊழியம் விரும்பிய பார்க்கலப்பா. வெயிட் அண்ட் வாட்ச். 6வது மாதத்தில் கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிற வார்த்தையிலே அந்த ரகசிய தேவன் மறைத்திருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் பெருக பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ சொல்லுங்க. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம். என் திருச்சபை 1000 மடங்கு சொல்லுங்க, 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி ஆசீர்வதிப்பார். 6ஆம் மாதத்திலே இந்த வார்த்தையை திருச்சபை சொல்ல போகிறது, கேட்க போகிறது, அனுபவிக்க போகிறது. வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்க. இப்பொழுது நடந்து வருகிறபடியே ஜனங்களை என்ன வச்சா இயேசுவா உயிரோட வைக்க போறாங்க. என்ன பேர் சொல்ல போறீங்க? என்னை கொண்டு இந்த உலகத்தை கர்த்தர் வாழ வைக்க போகிறார். அடுத்த வார்த்தை முடிய மாட்டார். சொல்லுங்க, மனுஷன் தீமையெல்லாம் கொடுப்பான், ஏசப்பா நன்மையாய் முடிய பண்ணுவார். சொல்லுங்க, ஏசப்பா இந்த மாதத்தை எனக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார். என் டார்கெட்டை முடிப்பாரு, என் குடும்பத்தின் தேவையை சந்திப்பாரு, என் பிள்ளைகளுக்கான ஃபீஸை சந்திப்பாங்க, என் வாடகையை கொடுக்க வைப்பாங்க. நான் கையேந்தி நிற்க மாட்டேன், கர்த்தர் கையை உயர்த்தி நிற்பேன். கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பாரு. எனக்கு சொல்லப்படுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க, இந்த மாதத்துல தீமை செய்ய நினைத்த அநேக காரியங்கள் கர்த்தர் முடிய செய்து 6ஆம் மாதத்துல காலை எடுத்து வைக்கிறதால் என் வாழ்க்கை என்ன என்பதை எனக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளே, 21ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் 25ஆம் தேதி வந்துருச்சு, இன்னும் 6 நாள் தான் இருக்கு. காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், சபை வாடகை கொடுக்கணும், அநேக தேவைகள் இருக்கு. எத்தனை பேர் கூட சொல்ல முடியும்? யெகோவா ஈரே, கர்த்தருடைய சமூகத்தில் எனக்கா ஒருவர் இருக்கிறார். அவர் எங்க அப்பா. என் அப்பாட்ட சொல்லிச்சா எங்க அப்பா பார்த்துப்பாரு. எத்தனை பேர் சொல்லுவீங்க? என் ஏசப்பா பார்த்து கொள்ளுவார். வேதம் சொல்லுகிறது, ஆதலால் பயப்படாதீர்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே. ஏசப்பா சொல்றாங்க, உங்களை மாத்திரம் இல்லை, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன் என்று ஆறுதல் சொல்லுகிற ஒருவர் ஒரு தனிமையில் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையை, கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை, வேதத்தை சுமந்து வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் வேதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். டைரி வச்சிருக்கிற பிள்ளைங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கேட்டவன சொல்லணும், சபையோட வாக்குத்தத்தம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் என்ன ரெஃபரன்ஸ் அது என்ன இல்லை தப்பு. அடுத்தது ஆதியாகமம் 39 தப்பு. வருஷம் ஏழை மறுபடி சொல்லுகிறேன். இந்த வேத வசனம் நல்ல நிலங்களை விழுந்த விதையா இருந்தா இது பூத்து கொடுக்கிற மாதம். ஏன் ஆசீர்வாதம் என்ன பூக்கிற தெரியுமா? விதை இன்னும் என்ன வரல, பேர் வரல. இந்த ஆராதனையில பேர் கிடைக்கவங்க கனி கொடுக்கட்டும். வழியிலேயே விதைக்கப்பட்டதை போல இருக்கக்கூடாது, நல்ல நிலங்களை விடட்டும். ஆதியாகமம் 49, 25, 25 வருஷத்துக்கு அடையாளம். இது யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதித்தது. சத்தமா வாசிங்க பாப்போம்.
உன் தகப்பனுடைய பராமரிப்பேன் என்று சொன்னாரே, அந்த பரம தகப்பனாலே அப்படி ஆயிற்று. அந்த பரம தகப்பன் உனக்கு துணையாயிருப்பார். சர்வவல்லவராயிலே அப்படி ஆயிற்று. அவர் உயரவானிலிருந்து உன்னை உயர வைப்பார். கீழே போனல உன் உயரத்துக்கு கொண்டு வருவாங்க. கீழே ஆனதை அநேக ஆசீர்வாதங்களை மறைத்து வைத்திருக்க. கீழே போனபடினாலதான் உன் கூட இருக்கிறவன் யார் போனது தெரிஞ்சது. கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா பெரிய காரியத்தை செய்ய முடியாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவேன், பாட்டு பாடுவேன், காணிக்க போடுவேன், பாஸ்டர் தலையில கைய வச்சா தலையை கொடுப்பேன், வீட்டுக்கு போவேன். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்றால் சிங்க குகைக்குள்ள போய் சிங்கத்தை கொல்லணும், மீன் வயிற்றுக்குள்ள போய் ஆண்டவரை துதிக்கணும், சிறைச்சாலைக்குள்ளே கர்த்தரை பாடிக்கொண்டு அசாதாரண நிலைமைகளில் இருந்த பரிசுத்த வான்களின் வாழ்க்கைகள் எல்லாம் ஆண்டவர் அவர்களுமாய் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் நீ சாதாரணமானவன் அல்ல. நியூஸ் பேப்பரை திறந்து வாசிச்சு பாருங்க. நம்மளை விட ஆசீர்வாதமா இருக்கிறவன் சூசைட் பண்ணி செத்து போறான். ஆனா இன்றைக்கு நிறைய கடன் பிரச்சனை இருந்தாலும் என்ன ஏசப்பா உயிரோட வச்சிருக்கிறாங்கல்ல. ஏன் தெரியுமா? உன் தகப்பனாலே அப்படி ஆயிற்று. நீ வாழணும், நீ வாழ்றத இந்த உலகம் பார்க்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கிறத பார்க்கணும். யாக்கோபு வந்தப்ப யோசேப்பை எப்படி பார்த்தான் தெரியுமா? ராஜ வஸ்திரம் தரித்தவனாய் பார்த்தான். என் திருச்சபையை, என் பிள்ளைகளின் சாட்சியை இந்த அப்பா எப்படி கேட்பாங்க தெரியுமா? நான் கடன் கொடுக்கிறேன் பாஸ்டர், நிறைய பேருக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் பாஸ்டர், எனக்கு சொந்த வீடு ஏசப்பா நிறைய தந்திருக்காங்க பாஸ்டர், என்னை ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதித்து இருக்கிறார், என் பாத்திரம் நிரம்பி ஒழியுது. எத்தனை பேர் ராஜ வஸ்திரம் தரிக்க போறீங்க? உயர்த்தி சொல்லுங்க, அப்பா என் சிறைச்சாலையை மாற்றினவரே, எனக்கான உயர்வு இந்த நேரத்தில் எனக்கு தருபவரே, என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறவரே என்று சொல்லு. இது உலக தகப்பன் கொடுத்தது. இன்னொரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. மோசேயின் காலத்தில் யோசேப்பு வாழவில்லை, வாழாதவனையும் கர்த்தர் மோசேயை கொண்டு ஆசீர்வதித்தார். அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னை உன் பிள்ளையை பராமரிப்பேன் என்று சொன்னவர், நீ மரித்து போனாலும் உன் பிள்ளைகள், உன் பேர பிள்ளைகளின் நாட்களிலே கர்த்தர் உன் பெயரை ஆசீர்வதிப்பார், அவர் பெருமைப்படுத்துவார். வேதத்திலே மோசே யோசேப்பை ஆசீர்வதித்ததை காண்பித்து வருகிறேன். எல்லாரும் டைரி வச்சிருந்தீங்கன்னா பிரதிபந்தா பிரதி குடும்பம்னு போட்டு எழுது, பெண்ணி இருந்தா பெண்ணி குடும்பம்னு போட்டு எழுது, சந்தோஷம் இருந்தா சந்தோஷ குடும்பம்னு போட்டு எழுது, ஜோஸ் இருந்தா ஜோஸ் குடும்பம், அருணாக்கிரம அருணா குடும்பம் போட்டு சொல்லுகிற வசனத்தை கைப்பட எழுதுங்க. இந்த வார்த்தை எல்லாம் நிறைவேறும். நிறைவேறனா என்ன வந்து கேளுங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் எல்லாரும் ஒரு வீடு அல்ல, அநேக வீடுகளுக்கு கர்த்தர் சுதந்திர வாய்களை உங்களை மாற்றுவார். இங்கே மாற்ற பரலோகத்தில் கர்த்தர் உங்களுக்கான இடத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்பாவோட ஆசீர்வாதத்தை பார்த்துட்டீங்க. எதிர்காலம் உங்களை வாழ்த்துதல் எப்படி இருக்கும் தெரியுமா? உபாகமம் 33ஆம் அதிகாரம், உபாகமம் 33ஆவது அதிகாரம். பைபிள் வச்சிருக்கவங்க எல்லாம் பைபிள் எடுத்துக்கோங்க. உபாகமம் 33 13 17 வரைக்கும் யாராவது சத்தமா வாசிக்கிறவங்க. யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம், அப்ப சொல்லுங்க, ஏசப்பாவாலே குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் என் அன்பு தேவ பிள்ளையே, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக சூரியன் உனக்கு தன் வெளிச்சத்தை கொடுத்துட்டே தான் இருக்கும். இப்ப சொல்லுங்க, நான் காலையில வேலைக்கு போனாலும் கர்த்தரை ஆசீர்வதிப்பாங்க, நான் ராஜாமத்திலே வேலைக்கு போனாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தருடைய வேலையை நான் உத்தமமாய் செய்து கொண்டிருக்கிறபடியால் அவர் வேலையை நான் செய்கிறேன், என் வேலையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது 15வது வசனத்தை வாசிங்க. ஆதி பர்வதங்களில் உண்டாகும் இரவினாலும் அடுத்தது நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருள்களினாலும். 16வது வசனத்தை தீர்க்க தரிசனமா எல்லாரும் பைபிள் அண்டர்லைன் பண்ணி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான காரியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடியில் எழுந்தருளினவர்களே, யோசேப்புடைய சிரசின் மேல் முட்செடியிலிருந்து எழும்பினவருடைய தரிசனத்தை பார்த்தது மோசே. அந்த ஆசீர்வாதத்தையும்
யோசேப்புக்கு தருகிறார். எதிர்காலம் உன்னை வாழ்த்த வேண்டும் என்றால் வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்க சுதந்திரம் அல்லவா? உன் கையில் இருக்கிற வேதத்தை உன் பிள்ளைகளுக்கு கொடுத்துப்பார். நீ வைத்து போகிற சுதந்திரத்தை அவர்கள் இன்னும் அதிக மடங்காய் மாற்றிக் கொண்டிருப்பார்கள். வேதம் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, முச்செடியில் எழுந்தருளினவரின் யோசேப்புடைய சிரசின் மேலும் கேட்டுக் கொண்டிருக்கிற யோசேப்பே, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் உன்னை குறித்து இந்த வேதம் பேசிக் கொண்டிருக்கும். உன்னை குறித்து பரலோகம் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கும். வேதம் சொல்கிறது, தன் சகோதரரில் விசேஷித்தவருடைய உச்சம் தலையிலே வருவதாக. இப்போ உங்க கையில உங்க தலை மேல வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, அன்றைக்கு ஈசாயின் குமாரனை சாமுவேலை கொண்டு ஆசீர்வதித்தவரே, என் உச்சம் தலையின் மேலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் இறங்குவதாக. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ரிக்கமோஷியா கரமோரியா ரிமா ரிக்கமோஷியா ரிக்கமா ரிக்கமோஷியா. என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இது ஆரோனின் சிரசிலே ஊற்றப்படுகிற பரிமள தைலத்தின் அபிஷேகமாக இருக்கிறது. 17ஆம் வசனம் சொல்கிறது, உன் அலங்காரம் அலங்கோலமாய் உள்ளே வந்தாய் அல்லவா, நிந்தையோடு வந்தாய் அல்லவா, கண்ணீரோடு வந்தாய் அல்லவா, ஒரு வார்த்தைக்காய் வந்தாய் அல்லவா. கர்த்தர் சொல்லுகிறார், உன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும், ஆண்டவர் வரும்போது எனக்கு பலன் இல்லப்பா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன்னு சொன்னீங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடமா இருக்கிற நான் இனி மருத்துவமனைக்கு ஆண்டவரை கொண்டு போக மாட்டாங்க. எல்லாரும் உச்சந்தல்ல கையை வச்சு சொல்லுங்க, எல்லா பாட்சையும் எனக்கு ஆண்டவர் படைத்த எல்லா உறுப்பையும் பேதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினால அன்றைக்கு நாகமானுக்கு கிடைத்தது போல எனக்கு சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். கால்களிலே பலன், கைகளிலே பலன், முதுகிலே பலன், நடக்க முடியாம இருக்கிறவங்க ஆணையங்களை கர்த்தர் நடக்க வைக்கிறாங்க. முதுகு வலிகளை கர்த்தர் குணமாக்கி கொண்டிருக்கிறாங்க. எந்த பலவீனத்தோடு உள்ள வந்தியோ சுமக்க முடியலன்னு வந்திருக்கிறியா, கர்த்தர் உனக்காய் சுமந்து கொள்வார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது. என் நண்பர்களே, வேதம் சொல்லுகிறது, அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரம் வரைக்கும் முட்டி துரத்துவான். ஏசப்பா கிட்ட முட்டி போட்டீங்கன்னா ஏசப்பா உனக்காய் கொடுக்கிற பலனை கொண்டு உன்கிட்ட சபையை குறித்தோ, தெய்வத்தை குறித்தோ, வேதத்தை குறித்தோ, ஊழியக்காரனை குறித்தோ தேவையில்லாத காரியங்களை கொண்டு வருகிற சன்பல்லாதவனை, தொவியாக்களை அடையாளம் கண்டுபிடித்து அவைகளை முட்டி துரத்து. யோசேப்பு, இன்றைக்கு கர்த்தருடைய யோசேப்பை பார்க்கிறார். உலகத்தோடு பங்கிருக்க கூடாது, வேதத்துக்கு எதிராக இருக்கிறவனோடு பங்கிருக்க கூடாது, திருச்சபைக்கு எதிராக இருக்கிறவனோடு பங்கிருக்க கூடாது. இன்றைக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் முட்டி துரத்துவதற்காக கூட வைத்து விருந்து வைப்பதற்கு அல்ல. எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? ஏசப்பாக்கு புரியலன்னா அது அம்மாவா இருந்தாலும் அப்பா வந்தாலும் அம்பியா இருந்தாலும் மாமனா இருந்தாலும் நோ சொல்ல முடியுமா? என் நண்பு தேவ பிள்ளையே, அதுக்குதான் ஏசப்பா உனக்கு காண்டாமிருகத்துக்கு பலனை கொண்டு கொம்பை தொடர்ந்து இன்னைக்கு நீ தொடர்ந்துனா பரலோகம் ஒன்னா ஒரு நாள் குறைஞ்சிடும். என் நண்பு தேவ பிள்ளைகளே, நான் பரலோகத்துக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஆண்டோட ரோபோவா இருக்கணுமே தவிர பாதாளத்தை நிரப்புகிறதான பாதாளத்தின் ஏஜெண்டா நான் மாறிடக்கூடாது. வேதம் சொல்கிற வார்த்தை பாருங்க, அவைகள் எப்ராயிமில் 10,000 மனாசேயின் 1000 என்றான். இது ஒரு தேவன் சொல்லுகிறது. யோசேப்புடைய முதல் பிள்ளை யார் தெரியுமா? மனாசே. மனாசே 10,000 பெற்றிருக்க வேண்டும். ஆனால் மோசே எழுதுகிற நேரத்திலே ஈசாக்கு அன்றைக்கு ஆசீர்வதித்தான். மனாசேவை இரண்டாவது, எப்ராயிமை முதலாவது. என் நண்பு தேவ பிள்ளையே, ஊழியக்காரனை எப்படி ஆசீர்வதிக்கிறானோ, உங்க பெற்ற தாய் தகப்பன் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறாங்களோ அந்த ஆசீர்வாதம் வம்சம் தலைவர் இறங்கும். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, இங்க எப்படி வந்திருக்கணும்னா மனாசே 14,000 இருக்கணும், எப்ராயிம் 1000 இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? நாமளே கொடுத்துப்பதை பார்த்து மாண்டவரின் 1000 போகும், எனக்கு மனாசையின் ஆசீர்வாதங்கள் இல்லை. இன்னும் இருந்து சபையின் பார்வை 10,000 மாற வேண்டும். ஏன் என்று அவர் 14
ஆயிரங்களில் சிறந்தவர். உனக்கு சிறந்த ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று வந்திருக்கிறார். முந்தினவர்கள் பிந்தினவர்களாய் மாறிவிடாதீர்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு முந்தி வாங்க, கர்த்தருடைய திருச்சபைக்கு முந்தி வாங்க, கர்த்தருடைய காரியங்களுக்கு முந்தி வாங்க. முந்தி வந்தா பரலோகத்தில் மீள மாட்டீங்க. திருச்சபையிலே பிந்துவீர்கள் என்றால் பரலோகம் உங்களை பிந்தி வைக்கும். ஆகாது உயர்வர். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாளில் ஆகுது கர்த்தர் என்னை தனிமைப்படுத்தினார். இந்த இனிமையிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை அவருக்காக நான் நிற்பேன் என்று சொல்லி கர்த்தர் துணிந்ததில் கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவார். ஆமாம்.